ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு ஒரு பீல் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் 100% ஒர்க் ஆகுற இந்த மாதிரி பீல் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் என்கிட்ட ஷார்ட்ஸில் DIY கலரிங் கிட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இந்த வாரம் அப்லோட் பண்ணுறேன்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இந்த வாரம் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சது. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி எடுக்கணுங்கிறதுக்கு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் பண்ணுறதுக்கு நமக்கு பட்டர் பேப்பர் வேணும். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர்லாம் பண்ணும்போது பில்லு வரும்ல, அது பின்னாடி ஒரு லேபிள் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவுமே இல்லைன்னா நார்மல் நாம புக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் பேப்பர் யூஸ் பண்ணுவோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் மேலே இந்த மாதிரி செலோ டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ப்ரௌன் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஃப்ரண்டில் கொஞ்சம் ஷைனி பார்ட் ஒரு சைடு இருக்கும். அந்த சைடில் வந்து இந்த செலோ டேப்பை ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கோங்க. எந்த இடமே மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செலோ டேப் ஒட்டி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போது அங்கங்கே நீட்டிக்கிட்டு இருக்க அந்த செலோ டைப் பார்ட் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த செலோ டைப் போட்டின பார்ட்டு. இப்போ நம்ம அந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நெருக்கமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வேற எடுக்கணும், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இது மேலேயே செலோ டைப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ செலோ டைப் ஒட்டும்போது ரொம்ப பார்த்து கவனமாக ஒட்டிக்கோங்க. ஒட்டுறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பார்த்து ஒட்டிக்கோங்க. எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வந்து கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் நின்ன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணலை அப்படின்னா அப்புறமா நீங்கள் ஸ்டிக்கர் வந்து பீல் ஆஃப் பண்ணும்போது நல்லா வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கும் போது கவனித்து பாருங்கள், கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு அதே ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றத்தையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் அப்புறம் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம வந்து பீல் ஆஃப் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹேண்டியாக இருக்கிறதுக்கு, அதாவது ஏதாச்சும் ஸ்டிக்கர் வேணும்னா ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்காமல் ஒரு பேப்பரில் நம்ம ஒட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்கும்போது ஓகே இந்த ஸ்டிக்கர் நமக்கு தேவைன்னு கரெக்டாக எடுக்க முடியும்ல டக்குன்னு. அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜேர்னலிங் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா யாருக்காச்சும் லெட்டர்ஸ் எழுதும்போது, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு OHP டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அந்த ஸ்டிக்கர்ஸை. அப்புறம் மேலே ட்ரை ஃப்ளவர் ஸ்டிக்கர்ஸ்னு எழுதிக்கிறேன். இப்போ இது நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது பீல் ஆஃப் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு பீல் ஆஃப் பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்கேஸ் உங்ககிட்ட ப்ரௌன் பேப்பருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சோப்பெல்லாம் வாங்கும்போது அதில் பேக்கெட் இருக்கும்ல, அது வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷில் இருக்கும், இன்னொரு சைடு மேட்டாக இருக்கும். அந்த கிளாஸி ஃபினிஷ் சைடில் நீங்கள் செலோ டேப் ஒட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.